அண்மை செய்தி. ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது மக்கள் பணியில் பங்கு கேட்பது போன்றதாகும் எனவும் நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு வேண்டுமென தோழமையுடன் மக்கள் பணியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு என்பது இடையில் உள்ளவர்கள் கூட்டணியை உடைக்கச் செய்யும் சதி என நேற்று கூறியிருந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூட்டணியை உடைக்க சதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், முழு விவரங்கள் என்ன? ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், விவரங்கள் என்ன? ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாக்கூர் தற்போது முதலமைச்சருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நிலையில இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதுல காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சிலர் உறுதியாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த மாணிக்கம் தாக்கூர். ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பது தமிழகத்தில் சாத்தியம் இல்லை என்று நேற்று முதலமைச்சர் பேசிய நிலையில்தான் தற்போது தனது எக்ஸ் தள பக்கத்துல இதை கேள்வியாக தற்போது எழுப்பியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது மக்கள் பணியை பங்கு கேட்பது போன்றதாகும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அத்தோடு ஆட்சியில் பங்கு வேண்டும் என தோழமையுடன் மக்கள் பணியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் எனவும் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பது மக்கள் பணியில பங்கு கேட்பது போல என்பதை சுட்டிக்காட்டி தற்போது அவர் எக்ஸ்தலத்துல பதிவு வெளியிட்டிருக்கிறார். இன்னமும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில காங்கிரஸ் கட்சியின் பிரதான கோரிக்கையான ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்ற கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் நேற்று நிராகரித்து விட்டார். இந்த நிலையில்தான் மீண்டும் தற்போது மாணிக்கம் தாக்கூர் போன்ற மூத்த தலைவர்கள் தற்போது இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடியது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்னமும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படாத நிலையில எவ்வாறு அடுத்த கட்ட நகர்வு பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.